அனைவருக்கும் வணக்கம். 14/4/2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தமிழ் புத்தாண்டு பிராபவ ஆண்டு பிறக்கிறது. அதாவது முருகனுக்கு உகந்த மிக சிறந்த நாளான இந்த செவ்வாய்க்கிழமையில் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறதுங்க. இந்த தமிழ் புத்தாண்டில் நம்ம செய்கிற ஒவ்வொரு நல்ல நிகழ்வும் நமக்கு தொடர்ந்து நல்ல நிகழ்வாகவே நடப்பதற்கும், நம்ம இனிப்பு கசப்பு இது மாதிரி நன்மைகள் துக்கங்கள் இது எல்லாமே நம்ம சரிசமமாக எடுத்துக்கிறதுக்கும், நம்ம வீட்டில் என்னென்ன பூஜைகள் செய்யணும், நம்ம என்னென்ன சமையல் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நாளே அதாவது திங்கக்கிழமையே பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணிவிடுங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எப்போவுமே வெள்ளி செவ்வாய்க்கிழமையில் நம்ம பூஜை ரூமை சுத்தப்படுத்துகிறதோ விளக்கெல்லாம் விளக்குறதோ கூடாது. அதனால் நீங்கள் திங்கக்கிழமை அன்னைக்கு சாயந்தரமே வீடு அலசுறது எல்லா வேலையுமே நீங்கள் மாப்பு போடுறதா இருந்தாலும் சரி, வீடு அலசுறதா இருந்தாலும் சரி, இந்த வேலைகள்லாம் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சிடுங்க. அதே போல் விளக்கெல்லாம் விளக்கி அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சிடலாம். அன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால பூஜை அறையில் நீங்கள் ஷக்கோண கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இல்லைங்க நான் ஒரு ஸ்டார் கோலம் போட போகிறேன் அப்படின்னா போடலாம், அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. அப்புறம் மாக்கோலம், அதாவது பச்சரிசி மாவில் அரைச்ச மாவு கோலம் போடுறது, கல் மாவை விட பச்சரிசி மாவில் நம்ம அரைச்சி நீர்க்கோலம் போடுவோம் இல்லையா, அந்த கோலம் போடுறது நல்ல ஒரு பலன்களை தரும். நமக்கு ஒரு பொருளாதார மேம்பாட்டை கொடுக்கும். மகாலட்சுமி அம்சம் கொண்ட இந்த மாவு பச்சரிசி மாவு அப்படிங்கிறது மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது. அதனால் அன்னைக்கு நம்ம வீடு முழுக்க கூட நம்ம மாக்கோலம் போடலாம். இல்லை முடியலை அப்படின்னா நிலப்படியிலையும் பூஜை ரூம்லையும் கண்டிப்பாக நம்ம இந்த மாக்கோலத்தை போடுறது நல்லது. முக்கியமாக அன்னைக்கு நம்ம இறைவனுக்கு படைக்கிறதுக்கு வீட்டில் எப்போவுமே நம்ம தமிழ் புத்தாண்டு தினத்தன்னைக்கு நம்ம வடை பாயசத்தோடு செஞ்சு நம்ம நெய்வேத்தியம் பண்ணுவோம். முக்கியமாக அன்னைக்கு பருப்பு வடை செஞ்சு இந்த முக்கியமான நாளில் தமிழ் புத்தாண்டில் செஞ்சு வழிபாடு செய்கிறது விசேஷம். அதே போல் ரசத்தில் வேப்பம்பூ ரசம். ஏன் அந்த வேப்பம்பூ போடணும் அப்படின்னா, அந்த வருஷம் முழுக்க வர்ற துக்கங்கள் நல்ல செய்திகள் எல்லாத்தையுமே நம்ம அதே மாதிரி வேப்பம்பூ ரசம் கசப்புக்காக இனிப்புக்காக பச்சடி, அதாவது மாங்காய் பச்சடி, மாங்காவில் வெல்லம் போட்டு பச்சடியாக செய்கிறது கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் தெரிஞ்சவங்க அத்தனை வீட்லேயுமே செய்வாங்கங்க. இதுவும் இந்த வேப்பம்பூ ரசமும், வேப்பம்பூனா நிறைய போட்டு ரசம் வச்சா சாப்பிட முடியாத, கசப்புன்னு சாப்பிட மாட்டாங்க. ரசம் வச்சு முடிச்சுட்டு அதில் கடைசியாக 2 வேப்பம்பூ கொஞ்சமாக அதில் போட்டு இறக்கி வச்சுடுங்க. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா ஏன் அதை போடுறோம்னாக்கா, நமக்கு வர்ற துன்பங்கள் இன்பங்கள் எல்லாத்தையுமே நம்ம சமமாக எடுத்துக்கணும். அந்த வருஷம் முழுக்க வர்றதை நம்ம சமமாக அதை மனசு ஏற்றி எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நம்ம மனநிலையை மாற்றி ஒரே இதை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இனிப்பு கசப்பு எல்லாமே அந்த ஒரு நாளில் நம்ம செஞ்சு வழிபாடு செய்கிறோம். கண்டிப்பாக அந்த வேப்பம்பூ அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு, வேப்ப இலை வேப்பம்பூ இது எல்லாமே மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப விசேஷம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த வேப்பம்பூ ரசம் வச்சுடுங்க. அதேமாரி பாயசம் அன்னைக்கு வைக்கிறது, பால் பாயசம் வைக்கிறது முருகனுக்கு விசேஷம். அதே அன்னைக்கு பச்சரிசி உடச்சி பாயசம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. அந்த வருடம் முழுக்க நமக்கு தன தானியத்துக்கு பஞ்சமே இருக்காது. அதனால் நாளே பச்சரிசியை கழுவி காய வச்சு உடச்சி வச்சுக்க, இல்லை மிக்சிலேயே கூட நீங்கள் அடித்து உடச்சி சளிச்சு வச்சுக்கலாம், ரவையை சளிச்சு வச்சுக்கலாம். இந்த வருஷப்பரப்பனைக்கு இந்த பாயசம் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த தமிழ் புத்தாண்டு தினத்தில் உங்கள்கிட்ட என்ன பழங்கள் வீட்டில் இருக்கோ, இல்லை உங்களால் என்ன பழங்கள் வாங்க முடியுதோ அந்த பழங்கள், வாழைப்பழம், வெத்தலை பாக்கு இதெல்லாம் வாங்கி வச்சு நீங்கள் செய்கிற சமையலையும் சேர்த்து அன்றைய தினத்தில் நீங்கள் கடவுளுக்கு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உண்மையான பக்தியோடு, அதாவது தீவிர பக்தியோட, ஒரு மன நம்பிக்கையோடு இந்த வருஷம் பிறக்கிற இந்த வருஷம் எங்கள் குடும்பத்தாருக்கும் அனைவருக்கும் எல்லாருக்குமே நல்ல ஒரு வருடமாக அமைய வேண்டும். பொன்பொருள் சேர வேண்டும், பணவரவு அதிகரிக்க வேண்டும், தொழிலில் நல்ல ஒரு லாபம் உண்டாக வேண்டும் அப்படிங்கிற உங்களோட வேண்டுதலை, நியாயமான வேண்டுதலை நம்ம கேட்குறது உண்மையாக நமக்கு தேவையான ஒரு நல்ல வேண்டுதல் தான், நமக்கு தேவையானதான் நம்ம கேட்க போகிறோம். அதனால் அந்த வேண்டுதலை வீட்டில் நெய் தீபமோ இல்லை நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி வச்சு நீங்கள் இறைவன்ட்ட அன்றைய தினம் உங்களோட இஷ்ட தெய்வம், குலதெய்வம், அன்றைக்கு முருகப்பெருமானுக்கு மிக உகந்த நாள். அதனால் முருகரையும் அம்பாளையும் அனைவரையும் நீங்கள் அன்றைய தினத்தை வழிபாடு செய்கிறது அத்தனை சகல ஐஸ்வர்யங்களையும் உங்களை தேடி வர்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை தவற விட்டுறாமல் கண்டிப்பாக அன்றைய தினத்தில் பூஜை புனஸ்காரம் கண்டிப்பாக செய்யுங்க. அதோடு செஞ்சு வச்சுட்டு நீங்கள் தூப தீப ஆராதனை காமிச்சு உங்களோட வேண்டுதலை வைக்கும்
செய்யும் பொழுது கடவுளோட அனுக்கிரகத்தால் கண்டிப்பாக இந்த வருடம் முழுவதும், அதாவது பிறக்க போகிற தமிழ் வருடத்திலேருந்து அந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு ஒரு நல்ல வருடமாகவே அமையும். நீங்கள் கேட்குற அத்தனை நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக நிறைவேறும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த ஆண்டு முழுவதும் வளமானதாகவே இருக்கும். நம்ம சேனலை யாரும் ஃபாலோ பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். நான் போடுற அத்தனை ஆன்மீக வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.